வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நச்சிந்தனை. நாள் ஜனவரி 25. தலைப்பு மெய்ஞான வாயில். புருவ மையத்தை ஆகினை சக்கரம் என்று கூறுவது வழக்கு. அவ்விடத்திலேயே மனதை குண்டலினியில் ஒடுக்கி பழக உயிருக்கும் மனதுக்கும் இடையே உள்ள தொடர்பு விளங்கும். உயிர் புலன்கள் மூலம் விரிந்து படர்க்கை நிலையில் மனமாக இருக்கிறது. புலன் மயக்கத்தில் குறுகி நிற்பதால் உயிரின் பெருமையும் பேராற்றலும் மறந்து பிற பொருட்கவர்ச்சியில் சிக்குண்டு இயங்குகின்றது. உயிரின் இத்தகைய மயக்க நிலைதான் மாயை எனப்படும். மயக்க நிலையில் உயிர் அடையும் மனோநிலைகளில் தனக்கும் பிறருக்கும் துன்பம் விளைவிக்கும் தீமைகளே பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்னும் அருகுணங்களாகும். அருகுண வயப்பட்டு மக்கள் செயலாற்றும் போது ஏற்படும் தீய விளைவுகளே எல்லா துன்பங்களும் ஆகும். மயக்க நிலையிலிருந்து தெளிவு பெற உயிருக்கு வெளிப்பு நிலை பயிற்சி அவசியம். ஆகினை சக்கர யோகத்தால் உயிருக்கு இத்தகைய விழிப்பு நிலை பேறு கிட்டுகிறது. மேலும் புலன்களை கடந்து நிற்கும் வல்லமையும் இப்பயிற்சியினால் ஆன்மாவுக்கு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. புலன்கள் மூலம் ஆன்மா செயலாற்றும் போது தனது ஆற்றலை அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் இவையாக மாற்றி அவற்றையே தனது இன்ப துன்ப உணர்ச்சிகளாக அனுபவிக்கின்றது. தனது இயற்க விளைவுதான் இன்பமும் துன்பமும் எனும் உண்மையை உணராமல் மயங்கி நிற்கும் நிலையிலிருந்து தெளிவு பெற்று தன் ஆற்றலை பொறுப்புணர்ந்து செலவிடும் பண்பு ஆன்மாவுக்கு இப்பயிற்சியினால் ஓங்கும் தேவை உணர்ந்து தனது ஆற்றலை செலவிடவும் தேவையில்லாத போது செலவிலிருந்து தன்னை மீட்டு சேமிப்பு நிலையில் இருத்தவும் செய்தால் ஆன்மாவிற்கு திறமை பெருகும். மெய்ஞானம் என்ற அருட்கோவிலுக்குள் புகும் வாயில் ஆகினை சக்கர யோகமே ஆகும். ஆசானால் எழுப்பப்பெற்ற குண்டலினி சக்தியின் இயக்க விரைவு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கும். உடல் நலம், மனநலம் ஓங்கும், முகம் அழகு பெறும். அன்பான சான்றோர் பெருமக்களே, இத்தகைய மிகச்சிறந்த ஒரு பயிற்சியை பெற நீங்கள் உங்கள் அருகிலுள்ள அறிவு திருக்கோயில்கள் மற்றும் தவ மையங்களை தொடர்பு கொள்ளவும். நீங்க இங்க சேலத்துல அம்மாப்பேட்டை பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. பயிற்சிக்கு வாருங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.